नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाचस्त्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி குட்டி கிளாஸு நஹூஷாவுடைய கதை, அதுலேருந்து ஒரு லெசன், யயாத்தியோடைய கதை, அதுலேருந்து ஒரு லெசன் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. ஸோ நஹூஷா உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்திரா ஒரு காலகட்டத்தில் அந்த போஸ்ட்லேருந்து வெளியாக்கிடுறாங்க. ஓகே, ஸோ இந்த பாஸ் டைம்ஸ் 2 பாஸ் டைம்ஸ் இருக்கும். ஒன்று இந்திராவுக்கு கேர்ஸ் கிடச்சிரும், ஒன்று வந்து இந்திரா போய் அந்த மன்சரோவார் கீழே போய் அந்த தாமரை கீழே அந்த தண்ணி உள்ளுக்கு தியானம் பண்ணிகிட்ருப்பார் இல்லையா. ஸோ இந்திரா வந்து அவருடைய போஸ்டில் அங்கே இல்லை. ஸோ இது வந்து ஒரு டீட்டெயிலான கிளாஸ் வந்து வனப்பார்வையில் நான் மகாபாரதம் கிளாஸ் சொல்லும் போது நான் சொல்லுவேன். இங்கே வந்து இவருடைய குட்டி கதை லெசன் மட்டும் பார்க்குறோம். இந்திராவை ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நஹூஷாவுக்கு வருவோம். இந்திரா மேலே போஸ்டில் இல்லை. அப்போ இந்திரா போஸ்ட்க்கு வந்து ஒரு ஆள் உட்காரணும். தேவர்களுக்கு ஒரு லீடர் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கணும், அசுரர்களுக்கும் ஒரு லீடர் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம தலைவர்கள்லாம் இருக்கணும், பிரசிடென்ட் இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் இருக்கணும் இல்லையா, ராஜா இருக்கணும், சுல்தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நஹூஷாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. நஹூஷாவை தேர்ந்தெடுத்து நஹூஷா இந்திரா போஸ்டில் வச்சிடுறாங்க. ஸோ நம்ம லெசன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நஹூஷா போஸ்டில் உட்காந்துட்டார், ஒரு ஓரமாக உட்கார்றாரு அந்த ஆசனத்தில், ரொம்ப ஹம்பலாக. ஸோ டிவோடியும் சம்டைம்ஸ் செய்வாங்க, ஏன்னா பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா, ஏதாச்சும் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஹம்பலாக இருப்பாங்க. அப்புறம் டைம் நேரம் ஆக 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 அப்போ தான் அந்த ரூபங்கள் வெளியே வரும். தென் ரொம்ப நாள் பிரசிடென்ட் ஆகிட்டாங்கன்னா, ரொம்ப நாள் இதாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மண்டகரம் பிடிச்சி போயிடும். ஸோ நஹூஷா கதை ஏன்னு சொல்கிறேன், ஸோ அந்த மிஸ்யூஸ் ஆஃப் தியர் பொசிஷன். ஸோ இந்த பக்கம் சாமரா வீசுகிறாங்க, பீகாக் வீசுகிறாங்க, எல்லாம் ஜாலியாக இருக்குது. நிறையா பெண்கள் அவருக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் முன்னுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவர் நடந்து போனால், நடந்து வந்தால், பாத்ரூம்லேருந்து எங்கே போனாலும் சரி ஆள் அசிஸ்டனோடு போயிட்டே இருக்கிறாங்க. ஜாலியாக இருக்குது, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறார். சொர்க்கம் என்ஜாய் பண்ணுறாரு. இந்திராவோ கேர்ஸ்டுனால, அவர் பண்ண சில மிஸ்டேக்கு, சில ஃபால்ட்டுனால, இந்திராவாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது இல்லையா. யஸ்விந்திர கோபம் மதவேந்திர மகோஷ்வகர்மா பந்தானு ரூபம் பலபாஜனம் ஆத்னோதி கர்மாணி நிர்தஹதி கிந்துச்சா பக்திபாஜம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. இந்திராவிலிருந்து இந்திரகோபம் வரைக்கும், இந்திரா போஸ்ட்லேருந்து இந்திரகோபம் வரைக்கும் யாருமே தப்பிக்கவே முடியாது. எதிலிருந்து? நம்ம செஞ்சு வச்ச கர்மா. நம்ம செஞ்சு வச்ச கர்மா தான் அது. மற்றவங்க பண்ணாங்க அதனால் நான் சஃபர் பண்ணிகிட்ருக்கிறேன், இதெல்லாம் கிடையாது. நாம் செஞ்சு வச்ச கர்மா தான் நம்மளை வந்து ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு போய் போடும். ரொம்ப கஷ்டத்தில் நம்ம போயிடுறோம். எதனால்? நம்ம செஞ்ச பாவம். பக்கத்து வீட்டுக்கார் பண்ணா, இல்லை என்னோட சீனியர் டியூட்டி பண்ணிட்டாங்க, ஜூனியர் டியூட்டி பண்ணிட்டாங்க, இவர் பண்ணிட்டார், அவர் பண்ணிட்டார், அதனால தான் நான் சஃபர் பண்ணுறதில்ல. நம்ம செஞ்ச கர்மானால தான் நம்ம சஃபர் பண்ணுவோம். காரண கிருத்வத்வே புருஷ சுக துக்கதா, காரிய காரண கிருத்வத்வே புருஷ சுக துக்கதா. ஸோ இந்திரா போஸ்டில் உட்காந்துட்டாரா, ஜாலியாக இருக்கா. ஸோ ஒரு நாள் எல்லா நாளும் என்ஜாய் பண்ணலாமே, நான் தானே இந்திரா. அப்போ இந்திராணி எங்க? அதாவது இந்திராவோட மனைவி. இப்போ இவர் தான் இந்திரா போன போஸ்டில் இந்திரா இருந்தார் இல்லையா, அவர் தான் கீழே இறக்கி விட்டாங்களா கேஸ்னால், அவருடைய கெட்ட செயல்னால. ஸோ அதனால இவர் போஸ்டில் உட்காந்துட்டு, இப்போ இந்திரா, இப்போ நான் தான் இந்திரானா அப்போ இந்திராணி இருக்கணுமே. இல்லை, அது அவர் மற்றவங்களோட மனைவி சார். அப்படி இல்லை, நான் தானே இந்திரா. இப்போ இந்திரா மனைவி என் பக்கத்தில் தான் வந்து உட்கார சொல்லுங்கள். ஸோ இந்திரா மனைவியை கூப்பிடுங்க, இந்திரா மனைவியை என்ஜாய் பண்ணணும் சொல்கிறாங்க. இல்லை, தப்பு. இந்திரா ஒய்ஃப்கிட்டே கேட்குறாரு, சார் முடியாது, பயமாக இருக்குது,
ஸோ அவங்க வந்து இந்திரலோகத்தில் இருந்தாலும் அவங்க ஒரு கோட்பாடில் வாழ பார்க்குறாங்க. சச்சி தேவி முடியாதுன்னு சொல்லி அவங்க பயந்து கொண்டு தான் போய் ரிஷிகர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த கதை வனப்பார்வால நம்ம லைட்டாக டீட்டெயிலாக பேசுவோம். அந்த கதை அவரே சொல்லுவார், இந்த நஹூஷாவே கதை சொல்வார். ஸோ அதுக்கப்புறம் இந்த மிஸ்யூஸ் ஆஃப் பொசிஷன் அவர் பண்ண ஆசைப்படும் போது அவருக்கு சாபம் கொடுக்கப்படுது. ஷர்பா, பாம்பாக நீ போ. இந்த மாதிரி பாம்பு, பயங்கரமான பாம்பு, அனகொண்ட மாதிரி பெரிய பாம்பு. அதான் லேட்டராக வனப்பார்வாவில் வந்து இந்த பாண்டவாஸ் எல்லாத்தையும் அவர் சுத்த பார்ப்பார் இல்லையா, அவங்கள கொள்றதுக்கு, சாப்பிட பசி, பாம்பாக இருக்கிறார். இப்போ இந்த நஹூஷா சொர்க்கலோகத்தில் இருந்தார். அவருடைய புத்தி வந்து இப்போ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம். மிஸ்யூஸ் ஆஃப் பொசிஷன்னால டமார்னு கீழே தள்ளி விட்டாங்க. பாம்பாக போயிட்டார், மனுஷனாக கூட போகல, பாம்பாக போய் சஃபர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த கதையை அவர் சொல்லுவார் லேட்டை பார், யுதிஷ்டிரா கிட்ட சொல்லுவார் வனப்பார்வால. அவரே சொல்லுவார் நான் எப்படி கவர்ந்தேன். ஸோ அந்த பார்வை வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்போ கருத்து என்னென்னா, அந்த பொசிஷனில் உட்காரும்போது நம்ம அமைதியாக ஹம்பிளாக, ரொம்ப ஹம்பிளாக நம்ம வந்து இருக்கணும். செயலில் தான் செய்யணும், செயலில் தான் செய்யணும். அந்த செயல்னால் வந்து நம்ம வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கெடுதல் யாருக்கும் செய்யக்கூடாது. அந்த போஸை யாரும் எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு தள்ளுறது, அவங்கள மட்டமாக பேசி, இது எல்லாமே வந்து பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாரு இல்லையா, எப்படி ஒரு டிவோட்டி இருக்கணும். திஸ் இஸ் பகவத்கீதா. ஏன்னா பிரபாத் சொல்கிறார், பகவத்கீதா இன்ஸ்ட்ரக்ஷன் ஏபிசிடி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அதை தாண்டி பாகவதம் படிக்கிறோம், அதை தாண்டி நம்ம பாகவதம் படிக்கிறோம், அதை தாண்டி நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தத்தை படிக்கிறோம். ஆனால் புத்தி எப்படி இருக்குது, யோ என் பூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, என் பூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, என் பூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அரசியல்வாதிகளோட கேவலமாக ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய பேர் அரசியல்வாதியோட ஒன்றும் கேவலமாக ஆகிட்டு இருக்கிறோம். அந்த போஸை நான் பாதுகாக்கணுன்றதுக்காக என்னை எதிர்த்தவங்களை கேங்ஸ்டரை வச்சு நம்ம அடிக்கிறோமா, இல்லை அவங்கள கொன்று கங்கையில் போட்டுடலாமா, இல்லை ரூமில் வச்சு அடித்து கொண்டுடலாமா, செஞ்சோமா செய்யலையா, கிருஷ்ணாக்கு எல்லாமே தெரியும், கிருஷ்ணாக்கு எல்லாமே தெரியும். ஸோ நம்மளுடைய போஸை வந்து மிஸ்யூஸ் எப்பயுமே பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு பிரசிடண்டாக இருக்கிறோம், ஜிபிசி இருக்கிறோம், இல்லை ஒரு குருவாக இருக்கிறோம், ஒரு வனப்பிரஸ்தாக இருக்கிறோம், ஒரு பிக் பாஸாக இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம கிருஷ்ணாக்கு சேவனா, கிருஷ்ணாக்கு நம்ம சேவன். அந்த பயந்த உணர்வில் நாம் செயல்பட வேண்டும். டோன்ட் சிம்பிளி டேக் சர்வீஸ் ஃப்ரம் எனிபடி ஃபார் நத்திங். காடி கதவு நம்மளால் திறக்க முடியாது, அதுக்கு ஒரு ஆள், காடி பின்னால் நம்ம ஜாம்னு உட்காந்துக்கிறது, காடி பின்னால் முன்னுக்கு ஒரு ஆள், அந்த ஆள் ஓடி வந்து இந்த காடி கதவு நமக்கு திறந்து விடுறது, நம்ம அப்புறம் இறங்குறது. நமக்குன்னு தனியாக என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம வந்து சொன்னால் தான் சாப்பாடே போடணும். அவர் வருவார், பிரசிடண்ட் சொல்லுவார், அஞ்சாச்சா எடுத்து வச்சாச்சா, எடுத்து வச்சாச்சு பிரபு, எல்லாம் ரெடியாக இருக்குது, மகாபிரத இவர் சொல்லுவார் வந்து சொன்னு, அவர் அப்புறம் சாப்பிடுங்க. இதெல்லாமே திமிரு. நம்ம ஹம்பிளாக தான் இருக்கணும், ஏன்னா ஹம்பிளாக தான் இருக்கணும். ஓகே, சாப்பாடெலாம் ரெடி எல்லாம் இதாகிடுச்சுன்னா ஓகே, மந்திரா சொன்னால் கொஞ்சம் வேலையாக இருக்கணும்னாக்கா மந்திரா சொல்லிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க. முக்கியமாக என்ன செய்யணும், சாமிக்கு அந்த சாப்பாடு ஆஃபர் பண்ணியாச்சா, பிரசாதம் ஆஃபர் பண்ணியாச்சா, கரெக்டாக டைமில் எட்டனா ஒரு 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 ரத யாத்திரையில் தச்சையில் ஒரு ரத யாத்திராக போயிருந்தேன். 8:30 மணி, சாப்பாடு அந்த பேம்ப்ளேட்டில் 8:30 போட்டிருக்காங்க. 8:30 ஒன்றும் சர்வ் பண்ணல. கேட்டால் என்ன, இல்லை தலைவர் வந்து சொல்லணும் சாப்பாடு போடலன்னா அப்போ தான் போடுவோம் நாங்கள். மணி 8:30. அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம், பஸ்ஸில் வந்திருக்கிறோம், பஸ்ஸு கிளம்ப போகுது, நாங்கள் க்யூவில் நிற்கிறோம், க்யூவில் நின்று சாப்பாடு எடுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பாடணும், அப்புறம் நாங்கள் பஸ்ஸு ஏறி போகணும், பஸ்ஸு 9 கிளம்பிடுறோம், 8:30 மணிக்கு சாப்பாடு நீங்கள். ஸோ பஸ்ஸு போயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, இல்லை தலைவர் வந்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான மண்டகுருவம், இது ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ரத யாத்திராவே சில நேரத்தில் தலைவர் சொன்னால் தான் மூவ் ஆகும். ஏன், தலைவர் அரசியல்வாதி வெயிட் பண்ணிட்டு இருப்பார். யார் வெயிட் பண்ணிட்டு இருப்பார், த லார்ட் ஆஃப் யூனிவர்ஸ், ஜெகநாதான்னு சொல்லுவோம். அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். யாருக்கு, அந்த அரசியல்வாதி வருவார், அவர் நல்லா அடிச்சு விட்டு
ஓடுறது, பறக்கிறது, மேயிறது, போடுறது எல்லாம் அடிச்சு விட்டு அவர் பாட்டுக்கு வந்து அவர் வந்து அரசியல்வாதி வந்து இது பண்ணதுக்கு அப்புறம்தான் அவர் இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோமே. இத்தனை மணிக்கு ஸ்டார்ட்னா இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெகநாதனியா வெயிட் பண்ணி சாமி வர லேட் ஆயிடுச்சுன்னா அது பரவாயில்ல, அரசியல்வாதி வர லேட் ஆயிடுச்சு வெயிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம நிறையா மிஸ்யூஸ் ஆஃப் ஏன்னா அப்புறம் இந்த செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாங்க சில பேர், அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது. இதனால தான் பாதி சன்னியாசி இன்றைக்கி சஃபர் பண்ணிகிட்டு இருக்கிற காரணமே நீங்கள் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கா அதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும். எந்தெந்த பீப்புளுக்கு வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணாங்க, குழந்தைகள் தெரியுமா அவங்களாம், அந்த குழந்தைகளை வந்து அவங்க வந்து செக்ஷுவல் அப்யூஸ் தமிழ் என்ன சொல்கிறது, பாலிய செக்ஷுவல் துன்புறுத்தல், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சன்னியாசியும் சஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் குருவாருங்க, என்ன வேணா இருங்க, யூ வில் டெஃபினெட்லி சஃபர். ஸோ அடுத்த கதை நம்ம யயாத்தியோடைய கதை பார்க்குறோம். யயாத்தியோடைய கதை இங்கே நஹூஷா கீழே தள்ளி விட்டாங்க. பிகாஸ் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் ஹிஸ் பொசிஷன் கீழே தள்ளி விட்டாங்க, பாம்பா போக சொல்லிட்டாங்க. நம்ம என்ன ஆகும், இல்லை நாங்கள் ஹரே கிருஷ்ணா சார் நீங்கள் என்ன வேணால் சான் பண்ணுங்கள் சார், நீங்கள் வைஷ்ணவ அபராதம் செஞ்சீங்கன்னா அதே புக்கில் தான் போட்டிருக்கோம், ஹரிநாம அபராதே தரே ஹரிநாம் தொமாஸ்தானே அபராதே நஹி பரித்ரா, அதுக்கு பரிகாரம் கிடையாது. ஸோ பக்தர்களை நிந்திப்பது அதுக்கு பரிகாரம் கிடையாது. இந்த நம்பி நம்மளை நம்பி இந்த குருகுலத்திற்கோ இல்லை அனுப்பக்கூடிய அந்த கேர்ள்ஸு பாய்ஸை வந்து இந்த சன்னியாசிங்கள் குரு என்ற பேரில் அவங்கள செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி தவறான இடங்களில் கை வைக்கிறது இல்லை. மோர் தென் தட், அது இஸ்கானில் மட்டும் நடக்கலை, கிறிஸ்டியானிட்டியிலும் நடக்குது, உஸ்தாட்ஸுங்களும் பண்ணுறாங்க, நிறையா லிஸ்ட்டு இருக்குது. பட் நம்ம இதை பேசுவோம். அதெல்லாம் நாம் செஞ்சோன்னு சொன்னால், அதெல்லாம் யாராச்சும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா அந்த 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 இந்த சைல்ட் திங்ஸு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணோன்னா நமக்கும் அது பாதிப்பு, கர்மா அனுபவிக்க தான் வேண்டும். ரைட். ஸோ யயாதி கதை போகிறோம். யயாதி கதையும் மகாபாரத்தில் இருக்குது, டீட்டெயிலாக நான் பேசுவேன். ஸோ யயாதி ஒரு கட்டம் வந்து சொர்க்கமே போயிடுறாரு. யயாதி கதை ரொம்ப லாங்கான கதை. ஏன்னோ சர்மிஷ்டா காலத்திலேருந்து அந்த கதை, தேவயானி சர்மிஷ்டா டைம்லேருந்து அது ஆரம்பிக்கும். அந்த பாகவதத்திலையும் நீங்கள் பார்ப்பீங்க, ஸோ மகாபாரத்திலையும் பார்ப்பீங்க. யயாதி வந்து சொர்க்கமே போயிடுறார். இது மகாபாரத்தில் உள்ள கதை. சொர்க்கம் போயிடுறாரு, சொர்க்கத்தில் இருக்கார். இப்போ இந்திரா பார்க்குறாரு, இவர் எப்படியாச்சும் கீழே தள்ளி விட்டுருவோம். இந்திரா பார்க்குறாரு, இந்திரா பார்த்துட்டு ஓகே கீழே தள்ளி விட்டுருவோன்னு சொல்லிட்டு இந்திரா ஒரு பிளானை போட்டு இவரை கீழே தள்ளி விட்டுறாரு. ஸோ இந்திரா கேட்குறாரு, யார் சார் பூமியில் நீங்கள் இருக்கும்போது ஷரூபபௌமா யார் வந்து பூமிக்கே வந்து அதிபதியாக இருந்தா அந்த நேரத்தில்? அந்த நேரத்தில் என் டைமில் வந்து நான் தான் அப்படின்னு யயாதி சொல்கிறார். ஓ அப்படியா, அப்போ நீங்கள் கீழே போங்க. இந்திரலோகத்திலேருந்து ப்ரௌட்டாக லேசாக பேசிட்டீங்களாம். இந்திரா அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. அண்ட் கீழே வந்து உழுவுறாரு. சொர்க்கம் போய் சேர்ந்துட்டாரு, சொர்க்கம் போய் சேர்ந்துட்டாரு. ஒன்றும் ஒரு காலகட்டம் முடியல, 1 மில்லியன் இயர்ஸ் அங்கே இருக்கணும்னு சொன்னால் காலகட்டம் முடியல. அதுக்குள்ளே இந்திரா பிடிச்சி தள்ளிடுறாரு. இப்போ இந்திரா த பேட் காய் மாதிரி தெரியுதுங்க பார்க்க. ஸோ ஒரு கீழே வந்து உழுவ போகிறாரு. அந்த நேரத்தில் சில ரிஷிகள் அந்த காட்டில் தியானம் பண்ணி தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சிறிய சத்தங்க பார்க்குறாங்க. என்ன ஒருத்தர் பிஷ்ன்னு வந்து இறங்குறாரு. இல்லைங்க என்ன கதை, யார் நீங்கள்? நான் யயாதி. சரி, சொர்க்கலோகத்தில் இருந்தேன். சரி, இந்திரன் கீழே இறங்க சொல்லிட்டாரு. சரி, எங்கே போகிறீங்க? பூநரகா போகிறேன். பூநரகாவா? அப்படி ஒரு நரகமே கிடையாது, அப்படி ஒரு நரகமே இல்லையே. இந்த பூமியை தான் சொன்னேன் பூநரகான்ட்டுன்னு. இங்கே வர ஏன் வரீங்க? இல்லை அங்கேருந்து என்னை இறக்கி விட்டாங்க. ஸோ கீழே வராரு. இந்திரா பேட் காய் மாதிரி தெரியுது பார்க்க. பூமியில் வந்து பகவானை பக்தியை பயிற்சி பண்ணி பகவானை அடைகிறார். ஸோ இந்திரா அங்கே தள்ளி விட்ட காரணம் என்ன? இந்திரா பேட் காய் இல்லை. இந்திரா பேட் காய் இந்திரியாரி வியாக்குலம் லோகம் மிருதியந்தி யுகே யுகே. இந்திராவுக்காக ஏன் பகவான் வரணும்? இந்திரா பேட் காய் கிடையாது. இந்திரா இந்த இடத்துல அவருக்கு நல்லது செய்கிறார். ஏன்னா பக்தர்கள், இவர் ரொம்ப நல்ல சாது. சொர்க்கத்தில் என்ன பண்ண போகிறார்? ரம்பா, மேனகா, திரோத்தமா இவங்க கூட ஆடி பாடிக்கிட்டு வந்து செக்ஷுவல் திங்ஸை பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிறத என்ஜாய் பண்ணிக்கிட்டு, why? No, let him go to higher planet, go to the Lord's planet. பகவானுடைய லோகம் அடையட்டும், பூமியில் போய் பயிற்சி பண்ணி மேலே போயிருங்க. இந்திரா இந்த உதவி செய்கிறாரு. ஸோ நம்ம சொர்க்கலோகம் போக முயற்சி பண்ண மாட்டோம் இல்லையா? அதையும் தாண்டி நம்ம எங்கே போக பார்ப்போம்?
பகவான் லோகம் போக பார்ப்போம். ஸோ நம்ம பக்தி பண்ணும்போது நம்மளுடைய எய்ம் ஒன்று இருக்கும். என்ன எய்மு? இந்திரலோகம் போட்டால் நிறைய பெண்கள் கிடைக்கும், நிறைய ஆண்கள் கிடைக்கும், நான் அங்கே போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கட்டா, இல்லை நான் கடவுள் லோகம் போகட்டா? கடவுள் லோகம் தான் போகணும். அப்போ என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும். ஸோ பக்தி பிரச்சாரம், பக்தி ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் இந்திரலோகத்தில் போய் என்ன பண்ணாலும் ஆழ்வார்கள் எது சொல்கிறாங்க இல்லையா, ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க இல்லையா, வரம் தேவ மோக்ஷாம் நாம் மோக்ஷாம் வதிம்பா. எனக்கு நீங்கள் நிறைய வரம், நீங்கள் தானே வரத்துக்கே ராஜா, வரது ராஜா, நீங்கள் எல்லா வரமும் எனக்கு கொடுக்க முடியும் பகவானே, ஆனால் இந்த வரம்லாம் எனக்கு வேணாம், நான் எப்பயுமே உங்களை பார்த்துட்டு இருக்கணும், இது எனக்கு போதும். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே. இந்திரலோகத்தில் போயிட்டு இவர் இந்திரலோகத்தில் போய் இந்திராவோட செகண்ட் இந்திரா மாதிரி இருக்கிறாரு யயாதி. ஆனால் அந்த விஷயம் எனக்கு வேண்டாம், அந்த விஷயம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? பகவானை அடையிறதுக்கு. ஸோ பகவானை அடையிறதுக்கான முயற்சிகளில் வந்து ஹம்பல்னஸ் தான், வேற எல்லாமே தோற்றுரும். ஹம்பிளாக இருந்தால் நம்ம அஃபென்ஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. சில பேர் வந்து சில உண்மை பேசுறது வேற, சில பேரை வந்து நம்ம கெடுதல் பேசி அவங்க கெடுதலை இது பண்ணி, சில பேர் பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. திடீர்னு அவங்க இப்போ தான் ஒரு 20 வருஷம் முன்னே ஜாயின் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஒரு 30-40 வருஷம் முன்னே இருப்பீங்க. அவங்க பிரசிடென்ட் ஆகிற வரைக்கும் அவங்கள ஊழ கும்பிடும். கிருஷ்ணா பிரபு தண்டவாட் பண்ணாம பிரபு, கிருஷ்ணா பிரபு. அவங்க பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க அப்படியே மாறியா உங்களை அங்கேயே பார்த்துருவாங்க. நீங்கள் சீனியர், நீங்கள் 20 வருஷம் சீனியர் அவங்களோட, உங்களை அப்படியே பார்த்து தெரியாத மாதிரி இருப்பாங்க, அப்படியே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் கிருஷ்ணா பிரபு எப்படி இருக்கீங்க பிரபு, பார்க்கவே இல்லை பிரபு, ஆனால் அவன் பார்த்துருப்பான். இந்த மாதிரியான ஹிப்போக்ரேட்ஸாக நம்ம இருக்கவே கூடாது. ட்ரை டு பி ஹம்பிள், டோன்ட் பி ஹிப்போக்ரேட். ஓகே. அண்ட் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன? கிருஷ்ணலோகா. அது போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும், நிறைய விஷயம் செய்யக்கூடாது, அது இருக்குது. அதில் உயர்ந்தது என்ன? வைஷ்ணவா அபராதம், சில பேர் மேலே பழியை தூக்கி போடுறது, மட்டமாக பேசுறது, அவங்க எங்கடா நம்ம போஸுக்கு வந்துட போகிறான்னு அவங்கள கழுத்து விட்டுறது. சில பேர் மந்திராசு யஜ்யம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு. ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டு நம்மளையே மேலே வந்துடுவாங்களா, அப்படி இருக்கவே கூடாது. நமக்கு எவ்வளோ தெரியுமோ அதெல்லாம் நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் நமக்கே தெரியாது. எல்லாத்தையும் நாம் சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம போகணும். நம்ம லேர்ன் பண்ணோம் தானே, யாரும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பிகினிங்கில் நீங்கள் பாருங்கள், 0 5 காசு ஸ்பெண்ட் பண்ணாமல் தான் எல்லா டிவோட்டியும் ஹரே கிருஷ்ணாவில் லேர்ன் பண்ணாங்க பிரபுபாதா கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ எடிகேஷனே விற்கிறாங்க. வாங்க பிண்ட தர்ப்பணங்கள் கிளாஸ் இருக்குது 50 வெள்ளி கட்டுங்க, வாங்க யக்யா மந்திரா இருக்குது 50 வெள்ளி கட்டுங்க, வாங்க இது இருக்குது 50 வெள்ளி கட்டுங்க, வாங்க அது இருக்குது 50 வெள்ளி கட்டுங்க, மலேசியா காசு வாங்க கட்டுங்க, 2000 ரூபாவா 2500 ரூபாவா, இந்திய காசு கட்டுங்க, கட்டி படிங்க. ஏன் சார் காசு எடிகேஷன், ஏன் சார் காசு இல்லை, இது கொடுக்கணும் அது கொடுக்கணும், அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் டீச் பண்ணுறதுக்கு ஏன்? அதுலேயும் சில பேர் வீட்டிலே அப்படியே உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்லேயே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கு காசு வாங்குறாங்க. அவங்க எங்கே லேர்ன் பண்ணாங்கன்னு பார்த்தா ஓசியில் லேர்ன் பண்ணாங்க. ஓசியில் தான் அவளையும் படித்து தெரிஞ்சுட்டு இன்றைக்கி அவங்க சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் செய்யாதீங்க. அண்ட் இந்த எடிகேஷன் வந்து நல்லா போகணும். இந்த சொசைட்டியில் வந்து எடிகேஷன் நல்லா, உண்மையான ஸ்பிரிச்சுவல் எடிகேஷன் நல்லா போகணும். ஓகே. ஸோ யயாதியோடைய கதை பார்த்தோம், அப்புறம் நஹூஷாவோட கதை பார்த்தோம். 2 கதையும், இந்த 2 பேரோட கதை பார்த்தோம்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து நமக்கு சொர்க்கம் போயிட்டாரு, கீழே கவுத்து விட்டுட்டாங்க. இவர் சொர்க்கம் போயிட்டு மண்டகருவம் ஆயிடுச்சு. 2 பேரும் சொர்க்கத்தில் இருந்தாங்க, மண்டகருவம் ஆயிடுச்சு. நான் தான் இப்போ இந்திரா, இப்போ நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணுன்ட்டு அப்போ அந்த போஸ்ட்டில் உட்காந்தோன்னே இந்த திமிரு ஒன்று வந்துடுது. இவர் என்ன நடக்குது, இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கீழே போ வேணாம், அந்த லோகம் வராத. ஸோ நம்ம இந்த லோகங்கள் எல்லாம் வேண்டாம். நமக்கு எந்த லோகம் வேணும்? நிரந்தரமான லோகம் எதுவோ அதுக்கு நான் முயற்சி பண்ண
வேண்டும். அதுக்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். பௌதிக லோகத்தில் எவ்வளோ பெண்ணு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ ஆண் கொடுத்தாலும் சரி, என்ன மாதிரியான சாப்பாடு, என்ன மாதிரியான பால், தேன், இதுதான் சொர்க்கத்தில் இருக்குமோ, நிறைய சொர்க்க போகங்கள் வேண்டவே வேண்டாம். நமக்கு ஒரே எய்ம், கடவுள்கிட்ட நாம் போய் சேர்றது. அதற்கான வழி பிரபுபாதா கிளியராக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நமக்கு புரிகிற பாஷையில் பிரபுபாதா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த இங்கிலீஷ் ரொம்ப அழகாக புரிஞ்சிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே இங்கிலீஷ் ஏதோ ஒரு வகையில் தெரியுது. ஸோ அதை எடுத்து நம்ம பயிற்சி பண்ணணும். 16 ரவுண்டு கூட ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன், கஷ்டமாக இருக்க பிரபு சேன் பண்ண 16 ரவுண்டு அப்படின்றாரு. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. டைமை நம்ம தான் ஒதுக்கணும். நம்ம ஒதுக்கி சேன் பண்ணி ஆகணும். கஷ்டப்பட்டு சேன் பண்ணி ஆகணும். நமக்கு கை நல்லா இருக்கா, விரல் நல்லா இருக்கா, நல்ல சப்தம் சொல்ல முடியுமா, இந்த நேரத்தில் நம்ம கோட்டை விட்டுட்டு அப்புறம் நமக்கு கை சரியில்லை, கால் சரியில்லை, குரல் சரியில்லை, கண் பார்வை நமக்கு தெரியல, 60 வயசாச்சு 70 வயசாச்சுன்னு நம்ம சேன் சில பேத்துக்கு 50 வயசில் நடந்துடுது, சேன் பண்ண முடியல. அந்த நேரத்தில் நம்ம உள்ள நான் சேன் பண்ண போகிறேன் அப்போ யூத்தாக இருந்த டைமில் ஏன் நம்ம கோட்டை விட்டோம்? ஏன் அப்போ சேன் பண்ணலை? அப்போ உட்காந்துட்டு கோசிப், அவனை பற்றி பேசுகிறது, இவங்க பற்றி பேசுகிறது, இவரை பற்றி பேசுகிறது, அவரை பற்றி மற்றவங்களா பேசுகிறாங்கன்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்குற மாதிரி நம்ம செஞ்சு கடைசி நேரத்தில் ஏதாச்சும் நமக்கு பனிஷ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஏன் சேன் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு? இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தவனை பள்ளியான். இப்போதே நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு கவவாத பித்த எவ்ரிதிங் கேனாட் பி ப்ராப்பர்லி. அந்த நேரத்தில் எதுவுமே ப்ராப்பராக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் நமக்கு. அங்கே உட்காந்துட்டு நான் வளர்ந்துட்டு இருக்கக்கூடாது. இப்பயே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும். குரல் நல்லா இருக்குது, கையில் நம்மளால் ஜபம் பண்ண முடியும், காது நல்லா கேட்குது, ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாருக்குமே இப்பயே நம்ம செய்ய பார்க்கணும். நல்லா தென் we can go to கிருஷ்ணா. என் கிருஷ்ணா நம்மளை விட்டுற மாட்டார். எக்ஸப்ட் இஃப் யூ டூ வைஷ்ணவா அபராதம். ஒன்று நம்ம செய்கிறோம் பாவம், ஒன்று மற்றவங்க செஞ்ச பாவத்துக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். அவங்க பாவம் நமக்கு தெரியும், அவங்க பாப்பி, அவங்க துரோகம் பண்ணவங்களோ, கெடுதல் செஞ்சவங்களோ, அவங்க கோவில் காசு அடிச்சிருக்காங்களா, இல்லை யாரோ பெண்களை கை வச்சுருக்காங்களே, பையன்களை கை வச்சுருக்காங்க, நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம அது நமக்கு தெரிஞ்சும் நம்ம போயிட்டு நமக்கு ஃபேவரபிள் இருக்கும். ஏன்னா இது செய்யக்கூடாது, ராங்னா ராங். ஏன் சன்னியாசி செஞ்சால் தப்பு, பிரம்மச்சாரி செஞ்சால் தப்பு, சன்னியாசி செஞ்சால் தப்பு இல்லையா? ஒரே தப்பை சன்னியாசி செஞ்சால் தப்பு இல்லை, பிரம்மச்சாரி செஞ்சால் தப்புன்னா எப்படி? இல்லை, ரெண்டும் காவி தானே போட்டிருக்கான். பிரம்மச்சாரி செஞ்சால் தப்பு, கோயிலை விட்டு விரட்டடி, எங்கேயோ கிளாஸ் கொடுக்க விடாத, எந்த சென்டரில் தங்க விடாத. அதே குற்றத்தை சன்னியாசி செஞ்சா 20 ஐட்டம் சாப்பாடு கொடு, அவருக்கு லஞ்சுக்கு நல்லா கவுனி மகாராஜ, மாலை போடு, காலை கழுவு, பூஜை பண்ணு, அவரும் வெக்கமான சூடு சோறுன்னு எல்லாமே அதுதான் அக்செப்ட் பண்ணிக்குவார். இஸ்கானில் இருந்துக்கிட்டே நம்ம நித்யானந்த சாமியாரை வெடிக்கிறோம். ஆனால் இஸ்கானில் எவ்வளோ குருஸ் எவ்வளோ நான்சென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான தண்டனைகள் ஒவ்வொருத்தவங்களும் அனுபவிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த மிஸ்டேக்கை நாம் செஞ்சிட கூடாது. டோன்ட் மேக் மிஸ்டேக் லைக் நஹூஷா. ஸோ யயாத்தியோடைய கதையில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி போயிடுறாரு. நான் யார் மனசும் புண்படுத்துறதுக்கு சொல்லலை. இதுதான் நிறைய நான்சென்சிக்கல் திங்ஸு நிறைய சொசைட்டியில் நடந்துட்டு இருக்குது. நம்ம இங்கேயும் இஸ்கான்லேயும் நடக்குது. நம்ம கேர்ஃபுல்லாக இதை டீல் பண்ண வேண்டும். தப்புனா தப்பு, எந்த லெவலில் இருந்தாலும் தப்புனா தப்பு. ரைட். ஸோ யார் மனசும் நோகிறதுக்கு நான் பேசலை, உண்மையை தான் பேசுகிறேன். ராங்னா நீங்கள் கமெண்டில் எழுதுங்க எந்த இடத்துல ராங்னு. ஆல்ரைட், தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. Srila Prabhupada ki jai. Founder Acharya of ISKCON, Srila Prabhupada ki jai. And one more thing, don't offend Prabhupada. Don't offend Srila Prabhupada. Thank you. Hare Krishna.